வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் அவங்க வீட்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா மிங்ஹால் கேஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ராஜமாதா அப்போ என்ன தான் முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பாங்களா. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரட்டாக வந்து ராஜமாதா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனாக டீல் பண்ண மாட்டாங்க. நான் வேறு கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதனால் என்கிட்ட அந்த அளவுக்கு ராஜமாதா வந்து பொறுப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட ஒரு பொறுப்பு மட்டும் கொடுத்தாங்க. ஏன்னா அப்படின்னா சீக்கிரட்டா வந்து இளவரசர் இருக்கால, அவரை நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க கேட்பாங்களா. என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எப்பயும் போல நார்மலாவே இருக்கலாம், பார்க்கலாம் கொஞ்ச நாள் ராஜமாதாவுக்கு வந்து உண்மையெல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோ சொல்லுவாரு, கோர்ட்ல வந்து ராஜமாதா வந்து என்னை மதிக்காதனால யாருமே மதிக்க மாட்டாங்க, கோர்ட்ல என்னோட மதிப்பு வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்ட்ட கேட்பாங்க, நீ என்னை மதிக்க மாட்டியா, நானும் உனக்கு தேவையில்லாம போயிடுவேன் நான் ஹீரோயின்ட்ட கேட்பாங்களாம். இருக்கலாம், நீ கொஞ்சமா தேவையில்லாம போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்களா. அவனை ஹீரோ சொல்லுவாரு, நல்லா பார்த்துக்கோ, என்னை தவிர யாரும் உன்னை லவ்னா பண்ண மாட்டாங்க இந்த அளவுக்கு, அதனால நீ என்ன வேணான்னு சொல்லி ஒதுக்கிறாத புரியுதா அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. ஆமா நான் ராஜமாதா சொன்ன உத்தரவையாவது நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பாரு. அடுத்து லீயோட இடத்தான் காட்டுவாங்க. லீ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா. அப்போ வந்து பானர் பொண்ணு வரும். ராஜமாதா வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். சொல்லுங்க, நீ நீல்டுன்னு போட்டு என்னன்னு கேட்பானா. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜோ மினிஸ்டரோட வீட்டை வந்து கண்காணிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம இளவரசியோட வீட்டையும் கண்காணிக்கிறீங்க. அவங்க ஏதாவது இல்லீகலா வேலை பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சு உடனே ரிப்போர்ட் பண்ணுவீங்களா. இது சீக்ரெட்டா இருக்கணும் ராஜமாதா சொல்ல சொன்னாங்க. இதோட சேர்த்து நீங்க ஷென் வேலை பார்க்குற இம்பீரியல் கார்ட்ஸையும் கண்காணிக்கணும். அவங்களோட நடவடிக்கையில கொஞ்ச நாளா ராஜமாதாவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரட்டா ரிப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவன் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். வானர் மேடம், நீங்க இருந்து டீ சாப்பிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்ல வேணாம், ராஜமாதா அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, நீங்க அந்த நம்பிக்கையை மட்டும் காப்பாத்தினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பும். உடனே அவன் தேங்க்ஸ் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க போன பிறகு என்ன பண்ணா, டீயை ஊத்தி குடிப்பான். குடிச்சிட்டு அந்த கடுப்புல டீ கப்பை வந்து உடைச்சிருவான். அப்ப வந்து ஜோ மினிஸ்டரும் இளவரசம் பேசிட்டு இருக்கதான் காட்டுவாங்க. ஜோ மினிஸ்டர் கிட்ட வந்து இளவரசர் சொல்லுவாரு, வர ஷென்னுக்கு வந்து தைரியம் அதிகமா போச்சு, ராஜமாதா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணிருக்கா, அது இளவரசியை வேணான்னு சொல்லியிருக்கான், அவனுக்கு ரொம்ப தான் தைரியம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு ஜோ மினிஸ்டர் சொல்லுவாரு, நான் கூட என் குறைச்சி இட போட்டேன், பரவாயில்ல அந்த பொண்ணு வந்து ஷென்னையே மயக்கி வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நான் கூட ஷென் லவ்வே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்களாம். ஏன் லவ் பண்ணா நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பனிஷ் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இளவரசர் சொல்லுவாரு, உங்களுக்கு இன்னும் புரியலையா, ஷென் மேல வந்து ராஜமாதா வந்து ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க, என்னதான் ஃபேவரட்டா கொடுக்கல அப்படின்னாலும் சரி, அவ இங்கிருந்து வர வழியில பூரா அவனை அட்டாக் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்து இங்க வர வரைக்கும் அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ராஜமாட்ட நைட்டா ரிப்போர்ட் பண்ணிருக்கான். கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குதா சேமே தவிர ஷேனா வந்து ராஜமாதா வந்து முழுசா ஒதுக்கல, நீங்க வேணா பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஜோமேஸ்வர் சொல்லுவாரு, இப்பனா அப்படின்னா இல்லப்பா, லீக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு, கோர்ட்ல இருக்க எல்லாரும் லீக்கு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லீ போய் ஒருத்தன் தப்பு பண்ணான்னு சொன்னாவே ராஜமாதா அவங்கள வந்து கொலை பண்ற அளவுக்கு உத்தரவு போட்டுறாங்க, இந்த அளவுக்கு லீ வந்து இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜோ மினிஸ்டர் சொல்லுவாரா. உடனே இளவரசர் கேட்பாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் சந்தேகமாகவே இல்லையா, இதெல்லாம் இல்லாம ராஜமாதா க்ளோஸா இருக்கிறது ஜான்போ தான், அவனுக்கு திடீர்னு உடம்புலன்னு சொல்றாங்க, அதை நம்புற மாதிரியா இருக்கு, ஜான்போ உடம்புடியா போனது ஜான்போட ரொம்ப க்ளோஸா லீ மாறிட்டு வரான், இது ஏதோ எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி இளவரசர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த விஷயத்துல எதுலயுமே தலையிடாம தனியா இருங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹோம் மினிஸ்டர் சொல்லுவார், நான் இதுக்கு இளவரசி வந்து ஒரு கண்காணிச்சுட்டே இருக்கேன், அவங்க ஏதாவது புதுசா மூவ் பண்ணாங்கன்னா எனக்கு அப்பதானே தெரியும் அப்படின்ற மாதிரி அவரும் பேசிட்டு இருப்பாரு. அடுத்து இந்த பாஞ்சிப்பை தான் காட்டுவாங்க. அந்த புனித பெண் சுகதன்யா இருப்பாங்கல்ல, அவங்க கூட போயிருப்பாங்கல்ல,
அந்த பொண்ணு நேரம் எங்க கூட்டிட்டு போகும் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போகும். அங்கதான் புனித பெண்கள்லாம் வந்து வழிபடுற கோயில் போல இருக்கு. அங்க உள்ள கூட்டிட்டு போகும். உள்ள போனா ஒரு அங்கிள் இருப்பால லானன், அவர் என்ன பண்றாருன்னா பாஞ்சிரு கழுத்துல கத்தி வச்சிருவாரு. நீ யாரா, எதுக்குடா இங்க வந்து அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பாரா. உடனே அந்த பொண்ணு இல்ல அங்கிள், இது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல, இந்த சாங் நாட்டுக்காரங்க யாரையும் நான் நம்ப மாட்டேன், இவ வந்து நம்மள ஏமாத்திடுவாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல, அவன் வந்து கேஸ விசாரிக்கிறதுக்காக வந்தான், அதான் நம்ம புனித பெண் டெய்ஸி இருக்காங்கல்ல, அவங்க கேஸ் விசாரிக்க தான் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள கூப்பிட்டு டீ எல்லாம் கொடுப்பாரு. ஆனா அந்த புனித பெண் டெய்ஸி கூட வந்து ரொம்ப நாளா இருந்தீங்க, அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது சொல்லுவான், நான் 10 வருஷமா அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த கோவில் இருக்குல்லம்மா, இந்த கோவில்ல தான் அவங்களும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. முன்னாடி நம்ம இந்த சாங் நாட்டுக்கும் நம்ம ஜின்வு ட்ரைபுக்கும் இடையில வந்து போக்குவரத்துன்னு இருந்துட்டு இருந்துச்சு. வருஷம் நம்ம நாட்டுல இருந்து அவங்களும், அவங்க நாட்டுல இருந்து நமக்கும் சரி தூதர்கள் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஒரு தடவை வந்துட்டு போகும்போதுதான் உங்க மேடம் டைசி என்ன பண்ணிருக்காங்க, நம்ம நாட்டோட புனித பெண் டைசி இந்த நாட்டுக்கு வரும்போது மக்களுக்குலாம் பொது சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பொது சேவை பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தனை மீட் பண்ணாங்க. எதேச்சியா மீட் பண்ணாங்க தான், திருப்பி நம்ம நாட்டுக்கு வரும்போது மீட் பண்ணிருக்காங்க. அவங்க மேல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புனித பெண்ணா இருக்கவங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கே தெரியுமாமா, அது மீறி அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது போக போக என்னாச்சு அப்படின்னா அவன் வந்து ரொம்ப க்ளோஸா அவங்க கூட பழக ஆரம்பிச்சிட்டான். இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவன் கூட க்ளோஸா இருக்கணும்ன்றதுக்காகவே உத்தரவுனா போட்டு அவனை வந்து இங்கேயே தங்குற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அவனை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவனோட பேரு வந்து 3 எழுத்து அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா போக போக நம்ம புனிதமெனுக்கு அவங்களோட பேரே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு அவன் வந்து முழுகடிச்சிட்டான். நம்ம பொண்ணு வந்து அவனை வந்து ரொம்ப லவ் பண்ணாங்க. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா நம்ம பொண்ணு கிட்ட இருந்து எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்டான். நம்ம புனித பெண் கிட்ட இருந்து ஒன்னொன்னா கத்துக்கிட்டு நம்ம லாங்குவேஜ்ல அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணா. உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா புனித பெண்ணா இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுல்ல, அதனால இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவனோட சேர்ந்து ஓடி போயிட்டாங்க. அவன் சொன்னா, நீ பேசாம என் கூட வந்துரு, உனக்கு வேணுங்கிறது எல்லாம் தரேன், நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னான். உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னோட பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கூட குதிரையில ஓடி போயிட்டாங்க. இதாம நடந்துச்சு. நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம நாட்டுல இருந்து அவங்க ஓடி போவாங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓடி போய் சந்தோஷமா தான் வாழ்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சுதான் நியூஸ் கேள்விப்பட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா நாட்டுக்காரங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி நல்லாதான் வாழ்வாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் மீட் பண்ண அப்படின்னா அவங்க வந்து இறந்து போற நிலைமையில இருந்தாங்க. அப்பதான் என்னை மீட் பண்ணாங்க இதே கோவில்ல. நான் கேட்டேன், என்ன மேடம் ஆச்சு, உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, என்னை அப்படி கூப்பிடாதீங்க, நான் இப்போ புனித பெண்ணா கிடையாது, என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, அவ என்னை ரொம்ப நல்லா ஏமாத்திட்டான், என்கிட்ட இருந்து அந்த 5 பூச்சிகள் எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி நெருப்பை உருவாக்குறது, இந்த மாதிரி எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டான். நம்ம நாட்டுல இருந்து என்னென்ன கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு என்னையே கொலை பண்ண பார்த்தான். என்னை கொலை பண்ண பார்த்தானா அவன் தப்பான விஷயங்கள் பண்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வேற வழி இல்லாம என்னை கொலை பண்ண பார்த்தா நான் தப்பிச்சுதான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரத்தம் வாந்தி எடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான், இறந்து போயிடும். உடனே வந்து இங்க எப்ப புனித பெண்ணா இருக்கு அந்த சிறுநியால் சொல்லும்னா, இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கானா அந்த பையன், கண்டிப்பா நம்ம வந்து அவனை கண்டுபிடிச்சு ஆக்கணும், கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே பாஞ்சி என்ன பண்ணுவானா, என்கிட்ட ஒரு சிலரோட படங்கள் இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க, இதுல யாராவது உங்க நாட்டுக்கு வந்து தூதரா வந்தாங்களான்னு பார்த்து சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அங்கிள் லேண்ட் கிட்ட வந்து கொடுப்பாரு. அங்க 4 பேர் படம் இருக்கும். அதுல லீயோட படத்தை மட்டும் பார்த்துட்டு, இதோ இவனே தான் இங்கதான் இவன் தான் வந்தான், நம்ம நாட்டோட நிலைமைக்கு காரணம் இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது லீயோட பிக்சர். அப்பதான் லீ வந்து எப்படி போயிருப்பான், எப்படி ஏமாத்திருப்பான் அதெல்லாம் காட்டுவாங்க. இப்படி ஏமாத்தி இவன் தான் சூழ்ச்சி பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும்ப்பா, எங்களோட புனித பெண் இறங்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க, இவன் நிறைய இது பண்ணானு, ஆனா உங்க நாட்டுல தானி கிடங்கு இருந்துச்சுல, அதுக்கு தீ வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த எங்க புனித பெண் பண்ணல, இந்த லீயும் பண்ணல, இவன் கூட ஒருத்தர் இருந்தான், அவன் தான் பண்ணான். அவன் பண்றதுக்கு இவன் சொல்லி கொடுத்தான். இது வந்து எங்க புனித பெண் பார்த்திருக்காங்க, யார என்னன்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்லியிருக்கான், இது வந்து அவங்களுக்குலாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி. இந்த பொண்ணு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கேட்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் வந்து ராஜமாதா அப்படின்ற மாதிரி அந்த
தெருப்பு வச்சவே சொன்னான். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இந்த டோக்கன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது ஜோ ஃபேமிலியை சேர்ந்தவனா அவே அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாஞ்சு கேட்டுட்டு இருப்பான். கேட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இவன் கேட்டு கேதர் பண்ண நியூஸ் எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதி புறானை பறக்கடுவான். பறக்கோட்டு சொல்லுவான், யான்ஷி நான் கரெக்டான நேரத்துல உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இந்த லெட்டர் உன்னை வந்து சேரும் அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு இருப்பான். அடுத்து இங்க கோர்ட்ல தான் காட்டுவாங்க. கோர்ட்ல லீ என்ன பண்ணுவான்னா ரிப்போர்ட் பண்ணுவான் ராஜமாதா கிட்ட. இந்த மாதிரி ராஜமாதா காமன்ல வந்து இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சுதன் தான். அவ ஒழுங்காவே வேலை பார்க்கல, மக்கள்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கா, லஞ்சம் வாங்கிட்டு வேலை பார்த்திருக்கா அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்து இருக்குன்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு ஹீரோ கடுப்பாயிரும். நீ என்ன சொல்லிட்டு இருக்க, சுதன் எவ்வளவு நல்லவே தெரியுமா, பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் கேஸ்க்கு பூரா அவன் தான் ஹெல்ப் பண்ணான், அவன் மேல இப்படி பொய் பழி போடுற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஒன்லி லீ ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவான். உன்னோட டிபார்ட்மெண்ட் எப்பயுமே கொடூரமா தான் நடந்துக்குவீங்க, இப்பயே எதுவுமே தெரியாத மாதிரி அடக்குறீங்க, அதெல்லாம் இல்ல, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, நான் அதனாலதான் சொல்றேன் லீ ஆர்கியூ பண்ணுவான். உடனே எவிடன்ஸை வந்து வார்டன் மூலமா கொடுத்துடுவோம். ராஜமாதாவும் பார்ப்பாங்க. உடனே வந்து லீ சொல்லுவான், இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறோம்னா தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க, உடனே அதை நிறைவேற்றுங்க ராஜமாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஷென் வந்து என்ன சொல்லுவார்னா, இல்ல நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் ஏன் அப்படி பண்ணணும், அவன் மக்களுக்கு நல்லதுதான் பண்ண, அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராஜமாதா, பேசாம இருங்க, ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க, இந்த விஷயத்த வந்து நான் இன்னொரு நாள் ரிசல்ட் சொல்றேன், இப்ப இங்க இருந்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கோர்ட்டை வந்து தள்ளி வச்சிருவாங்க. இளவரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட வீட்டுக்கு போவாரு. ஜோ மினிஸ்டர் பின்னாடியே போவாரு. இளவரசர் போய் செடியை வெட்டிட்டு இருப்பாரா, அப்போ வந்து சொல்லுவாங்க ஜோ மினிஸ்டர், லீ வந்து வரவர் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அப்ப இளவரசர் சொல்லுவாரு, செடியில அப்பப்ப வந்து வெட்ட வேண்டியதை வெட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. நீங்க என்ன சொல்றீங்களே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இல்ல ஒரு இலை வந்து ரொம்ப பழுத்து போச்சுன்னா அதுவே விழுந்துரும், பனி அடிச்சாலும் சரி மழை அடிச்சாலும் சரி, ஏன்னா மாறவா போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அவர் எதுவும் புரியாம பார்த்துட்டே இருப்பாரா. இப்ப நீங்க வந்து இந்த விஷயத்த தலையிட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நான் இந்த விஷயத்துல எதுலையுமே தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இங்க பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து வெளியில ஊர்ல வந்து சீச்சனும் நலான் அப்படின்ற ரெண்டு நாட்டை சேர்ந்த மக்கள் அதிகமா வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இதை ஹீரோ நோட் பண்ணுவாரு. ஜியன் கிட்ட சொல்லுவாரு, வர வர நம்ம ஊர்ல சீச்சன் அப்புறம் நலான் இந்த ரெண்டு நாட்டோட மக்கள் வந்து அதிகமா வந்துட்டு இருக்காங்களே, அதனால பேட்ரோல் போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஜியானுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கத வண்டியில போயிட்டு இருக்க இளவரசி யுவானும் அவங்க மெய்டும் பாத்துருவாங்க. இளவரசியோட மெய்டு சொல்லுவாங்க, ஷென் போறான் பாருங்க மேடம், நம்ம பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான், நம்ம இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி மெய்டு கத்துவாங்களா. உடனே வந்து இளவரசி சொல்லுவாங்க, எனக்கு புரியுது, நீ தான் ஜியா வந்து அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிட்டேன்னு, அதனாலதான் உனக்கு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியுது, அதை ரிஜெக்ட் பண்ணான்றதுக்காக ராஜமாதாவே எதுவுமே சொல்லல, நம்ம இப்ப ஆக்ஷன் எடுத்தோம்னா அது தப்பா போயிடும், நம்ம ராஜமாதாவுக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால நீ இது எதுவுமே இல்லாத மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்த ஆபீஸ்ல வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட் லூசியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைல் எடுக்கிறதுக்கு. அப்ப அந்த பொண்ணு வந்து கேட்கும், நீ தான் வந்து இந்த ஆபீஸ்க்கே சீஃபா மாறிட்டீல, இப்பயே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்குமா. அப்ப வந்து யான்சி சொல்லுவாங்க, நீ மட்டும் என்னோட சீனியர் கிளர்க்கா இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஃபேங் அங்கிள் வந்து பேசுவான், பரவாயில்ல மேடம், நீங்க வந்து இந்த அளவுக்கு வேலைன்னா செய்றீங்க, ஆனா பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க மேடம், ஒரே அதே பறவை வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவன் லூசியா வேற சத்தம் போடுவான், நீயே மேடம் இந்த வேலை வாங்குறேன்னு சொல்லி கேட்கும்போது உடனே லூசியா பொண்ணு கேட்கும், ஸ்டார்டிங்ல நீ தானே எவ்வளவு பாஸ் மாதிரி யான்சியா வேலை வாங்கியிருப்ப, இப்போ நீ போய் கேட்கற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து சீஃபும் அங்க வருவாரு. வந்துட்டு பரவாயில்ல உனக்கு வாழ்த்துக்கள் மா யான்சி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரா. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த வேலை புதுசு தானே, நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே உன ஃபேங்க வெளியில பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார்மா ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னங்க சார் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. இல்லம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், மற்ற அபிஷியலோட ஒய்ஃப்னா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் எப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா நீ அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இல்லை, நீ கேஸை பத்தி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க, ஊருக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியுமா, உன் ஹஸ்பண்டை கோர்ட்ல மதிக்கவே மாட்டுறாங்களாம், எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ உன் ஹஸ்பண்டை கரெக்டா பார்த்து வச்சுக்கோ, அவன் பாவம் அவனோட பதவிக்கே ஆபத்து, இப்பனா லீ தான் ரொம்ப டாமினண்டா போயிட்டு இருக்கானா, லீ யாரை வேணா அவங்க அரெஸ்ட்
அரெஸ்ட் பண்ணலாமா, கைது பண்ணலாமா, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. உன் ஹஸ்பண்டுக்கு செல்வாக்கு இல்லைம்மா, கொஞ்சம் சப்போர்ட்டை வந்து வளர்த்துக்க பாரு உன் ஹஸ்பண்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது இந்த பொண்ணு கேட்டுட்டு தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, ஜான்போ கூட இப்போ வந்து இல்லையா ராஜமாதா பக்கத்துல, லீ தான் ரொம்ப க்ளோஸா இருக்கானா ராஜமாதா கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே இதை கேட்டு லூசி அப்பணும், ஏன்னா லீயா க்ளோஸா இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்குமா. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து வெளியில வந்து ஒரு சத்தம் கேட்கும். இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நீதியே கிடைக்காதா, ஏன் இப்படி அநியாயமா ஒருத்தன் மேல பழி போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. லீ அநியாயம் பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்கன்னா, யாரா சத்தம் போடுறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ள இருந்து எல்லாரும் வெளியே போய் பார்ப்பாங்க. வெளியே போய் பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஷூ தான் வந்திருப்பாரு. சீஃப் கிட்ட பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. லீ அநியாயமா கேஸ் வந்து விசாரிக்கிறான், சுதனை கைது பண்ணிட்டு வந்திருக்கான, நீங்க தலையிட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரா. என் டிபார்ட்மெண்ட் இல்லப்பா, லீ வந்து வேற டிபார்ட்மெண்ட், நான் என்ன அதுல என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, லீயோட அட்டகாசம் வந்து ரொம்ப போயிருச்சு, நான் அவன் வந்து சுதனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா, அவ 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து கேஸ் ரிப்போர்ட் வந்து கொடுக்க வந்தான், ராஜமாதை கூட பார்த்தாங்க, எப்படி அரெஸ்ட் பண்ணிருக்க முடியும், இன்னும் வாரண்டோடலாம் அரெஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானா, உங்களுக்கே தெரியாதா, அந்த ஜெயில ஒரு நாள் இருக்கிறது 10 வருஷம் இருக்கிறதுக்கு சமம், அந்த அளவு கொடுமைப்படுத்தி எடுத்துருவான், எப்படியா சுத்தனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே சீஃபும் சொல்லிடுவா, இந்த விஷயத்துல என்னால் தலையிட முடியாதுப்பா, நான் கேஸ் எடுக்க முடியாதுன்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரு. உடனே வந்து அங்க பின்னாடி யாழினி நின்றுட்டு இருக்குமா. யாழினி நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி லூசியா பொண்ணு கேட்குமா. இல்ல சும்மா நானும் இனிமேல் நானும் இன்ஸ்பெக்டர்ஸ்ல ஒருத்தவங்க தான், நான் அந்த மாதிரி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கோம். அப்ப யான்சி சொல்லுவாங்க, நான் வேணா அந்த கேஸ் எடுத்து நடத்துறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீ எடுத்து நடத்த போறியா, நீ இப்பதானம்மா சொன்னேன் நீ எந்த விஷயத்துலயும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. இல்ல நானும் சீஃபும் ஒரே ரேங்க் தானே, நான் எடுத்து நடத்தலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மத்தவங்க நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், என்னோட நிலைமை கஷ்டம் எனக்கு தெரியும், ஆனா லீ எதிர்த்த மத்தவங்க யாரும் பண்ண மாட்டாங்க, நான் கேஸ் ஃபைல் பண்றேன், ஏன்னா எனக்கு வந்து நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க ஷூ அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏமா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாண்ணா பண்ணிதான் ஆகணும், நாங்க இங்கிருந்து தப்பிச்சு இங்க வரணும் அப்படின்னா அதுக்கு காரணமே சுதன் தான், சுதன் இல்லை அப்படின்னா நாங்க இந்நேரம் உயிரோட வந்திருக்கவே முடியாதுண்ணா, அதெல்லாம் கண்டிப்பா நான் அந்த ஹெல்ப் வந்து பண்ணிதான் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஷூ என்ன சொல்லுவான் அப்படின்னா, அப்ப பார்த்து கேர்ஃபுல்லா பிளான் பண்ணணுமா, நீ வந்து பார்த்து வெளியே டீல் பண்ணும்போது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனியா போய் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க லீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லீ கிட்ட வந்து அவங்களோட ஆள் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சுதன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றான், ரொம்ப அடிச்சும் வந்து எதுவும் பேச மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே லீ பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிச்சிருவான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்ல பனிஷ்மெண்ட் எல்லாம் இவ்வளவு கம்மியாவா கொடுத்துட்டு இருப்பீங்க, இன்னும் ஒருத்தன்ட்டு அந்த உண்மையை வர வைக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. போங்க போய் என்ன ஆகணுமோ அந்த வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆபீஸ்ல அந்த கேஸை பத்தி 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து சொல்லுவான், லீ வந்து ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றான், சுதன் வந்து தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு, அது என்ன எவிடன்ஸ் எனக்கு தெரியலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஆன்ஷி அது தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி கேட்கும்போது, முன்னாடி நாங்க வந்து இன்ஸ்பெக்டரா இருக்கவங்க எல்லாருமே கொலைக்காரங்க கொள்ளையடிக்கிறவங்க தான் இருந்தோம், அதனால எங்க மேல பழி போறது ஈஸிமா, அதனால இங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்களா. உனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியலையாமா, காமன் தான் இதுக்கெல்லாம் காரணம், லீ என்ன பண்ணிட்டா அப்படின்னா மூகோர் செத்த கொஞ்ச நேரத்திலே காமன் வந்து தன்னோட ஆட்கள் மூலமா கைவசப்படுத்திட்டான். இதுக்கு வந்து இளவரசி மிங்குக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன், இளவரசரும் இளவரசி இதுல சம்மந்தப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படி இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணதான் பார்ப்பாங்க, வேணா பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. ஆமா நீ வேணா பாருமா, உன் ஹஸ்பண்டால ஹெல்ப் பண்ணவே முடியாது, நீ வேணா ஹஸ்பண்டுக்கு வேணுங்கிறத மட்டும் பார்த்துக்க, இதுல தலையிடாதேன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் ஈரோடு இருக்கேன்னா அதுக்கு இந்த டோக்கன் தான் காரணம், இதை பாருங்க, இந்த டோக்கனோட உதவியால தான் நான் இந்த அளவுக்கு உயிரோட வந்திருக்கேன், இல்லைன்னா நானே ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்க, மற்றவங்களை விடுங்க, உங்களுக்குன்றதுனால நாங்கள் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் வேணா ஒன்று பண்றேன், லீ வந்து அவன் ஆஃபீஸில் தானே வச்சிருக்கான், ஸ்பெஷல் ஜட்ஜு அப்படின்ற மாதிரி நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன், நான் போய் அவனை ஜெயிலே விசாரிக்கிறேன், ஏதாவது குழு கிடைக்குதா நமக்கு அப்போ தானே தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கேருந்து கிளம்புவாங்க.
அடுத்து லியோட ஆபீஸ்க்கு தான் போவாங்க. ஆபீஸ்க்கு யார் யார் போவாங்க அப்படின்னா ஹீரோயின், லூசியா பொண்ணு, ஷூ 3 பேரும் போவாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தனை வந்து ரத்த விளைச்சல் தூக்கிட்டு போவாங்களா. இதை பார்த்து லூசியா பொண்ணு பயந்துரும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வெளியே கூட வெயிட் பண்ண, நான் போறேன்னு சொல்லுவாங்க. இல்ல பரவாயில்ல கூட வரேன்னு சொல்லி லூசியா பொண்ணு வருவாங்களா. என்ட்ரன்ஸ்ல இருக்கவங்க உள்ள விட மாட்டாங்க. அப்ப சொல்லும், நான் வந்து யான்ஷி இந்த மாதிரி ஜட்ஜா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, உங்களை விட முடியாது மேடம், நீங்க உள்ள வேணா போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போவாங்க. பின்னாடி ஷூவும் என்ன பண்ணுவாருன்னா போவாரு. இந்த பொண்ணு போக பார்க்குமா லூசியா, இல்லம்மா 2 பேருக்கு மேல அலோவ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே நிக்க வச்சிருவாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லலாம், கொஞ்சம் வெளியில போய் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள போய் சுதனோட ஜெயில காட்டுவாங்க. சுதன் வந்து ரொம்ப அடிப்பட்ட நிலைமையில இருப்ப, உயிருக்கு போராடிட்டு அவ்வளவு காயம் இருக்கும். உடனே சுதனை பார்த்துட்டு, சுதன் நான் யான்ஷி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சுதன் கேட்பான், நீ அவங்க கெட்டவங்க கூட ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பானா. இல்ல நீ வந்து என்ன தப்பு பண்ணிருக்க, உன்கிட்ட நியாயம் இருக்கா, நான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன், உன் மேல என்ன பழி போட்டிருக்காங்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பானா. இல்ல நீ என்ன ஹெல்ப் பண்றது யூஸ் இல்ல, நீங்க இருந்து போயிரு, யாரு நான் ஹெல்ப் பண்ணாலும் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓய் நீ உண்மையை சொல்லுடா, உனக்கு ஹெல்ப் பண்ண ஷூ இன்ஸ்பெக்டர் ஷூ இருக்காங்க, உங்க கேங் ஃபுல்லா இருக்காங்கல்ல, ஏன் இப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், நீங்க போங்க, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணாலும் அவங்க இறந்துதான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஷூ வந்து வெளியே தான் கேட்டுட்டு இருப்பாரு. அவர் வந்து சுதன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாரு. அப்பதான் சுதன் பாப்பாரு, நான் இன்னும் சாவலடா, நீ ஏன் இன்னும் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டோக்கனை காட்டுவாரு. அப்பதான் விஷ் பண்ணிட்டு சொல்ல, நீ தானே சொன்ன இந்த டோக்கன் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு, இந்த டோக்கன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷூ சொல்லுவாரா. உடனே வந்து யான்ஷியை கூப்பிட்டு சொல்லுவான், யான்ஷி மேடம் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையா, இப்ப வந்து ஷூ இன்ஸ்பெக்டர் வந்து இங்க வந்துட்டாருன்னு சொல்றீங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். காமன்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு தான் இது எல்லாமே நடந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, லீ தான் காரணம். லீ என்ன நினைக்கிறா அப்படின்னா, காமன் வழியா பக்கத்துல இருக்க சிச்சன் நலான் அப்படின்ற ஊர் மக்களை இங்க வர வைக்க பாக்குறான். இது எல்லாத்தையும் ஃபுல் கண்ட்ரோல் அவ எடுத்துக்க பாக்குறான். மோகாம்ல இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடக்கல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்காங்க. என்ன அர்த்தம்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ வந்து இந்த நாட்டுக்கு எதிராக வந்து படையெடுக்கணும்னு நினைக்கிறான், நாட்டுக்கு எதிராக துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன இதுக்கா பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேட்பாங்களா. ஆமா, இல்லைன்னா ஏன் அவ இப்படி பண்ண போறான், அவ பக்கத்து நாட்டுல இருக்க மக்களை சேர்த்துக்கிட்டு இந்த நாட்டையே கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறான், இந்த நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஷூ கேட்பாரு, ஏன்னா லீ வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. ஆமா, அப்போ உண்மையில இருக்க பழியனா நான் எப்படி நீக்கிறது சொல்லி கேட்கும்போது, இல்ல நாங்க உண்மையில காசு வாங்கதான் செஞ்சோம், அவங்க வந்து வியாபாரத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்க காசு வந்து கொடுத்தாங்கன்னா பாதுகாப்பா கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்தாங்க, அதனால வாங்கணும். அந்த காசை வச்சு நாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ட்ரீட் தான் பண்ணோன்னே தவிர வேற எதுவும் செலவு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் வேணா ராஜமாதா கிட்ட சொல்றேன்னு சொல்லி சொல்லுவாங்களா ஹீரோயின். இல்ல அது வேஸ்ட், பண்ணாதீங்க, நான் உயிரோடு இருக்க போறது இல்ல, நீங்க பார்த்து பத்திரமா போங்க, லீ கிட்ட வந்து சேஃபா இருங்க, அவன் ராஜ துரோகம் பண்ண போறான், நாட்டையே வந்து அவங்க வந்து ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறான், பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இத பேசிட்டு இருக்கும்போது லீ உள்ள வருவான். பரவாயில்லையே, என் இடத்துல வந்து ஏமலையே பழி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வருவான். வந்தோடனே வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன மேடம் இங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நான் வந்து விசாரிக்கிறதுக்காக வந்தேன், ஸ்பெஷல் ஜட்ஜி அப்படின்ற பெர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கேன், உள்ள ஜெயில விசாரிக்கலாம்ல, இவதான் தப்பு பண்ணியிருக்கான ட்ரெய்லருக்காக வந்திருக்கேன், இன்னும் 3 தடவை வந்து விசாரணை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. 3 தடவை அவனை உயிரோட வைன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா. அதெல்லாம் முடியாது மேடம், அவன் உயிரோடு இருக்கிறது எல்லாதான் அவன் கையில தான் இருக்கு, என் கையில கிடையாது. அப்புறம் நீங்க இங்க வந்துட்டு அப்படியே போலான்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் போக முடியாது. நீங்க என்ன நினைச்சீங்க, என்னோட இடத்த உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு இஷ்டத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்களா, அப்படியெல்லாம் என்னோட இஷ்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இனிமேல் நீங்க விஷயத்தால் தலையிடாதீங்க, என் இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போங்க, இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாவே சொல்றேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவான்னா ஹீரோயினே ஷூ இன்ஸ்பெக்டரையும் மிரட்டி விட்டு அங்க இருந்து அனுப்பி விடுவான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.